காலையில் கடை சென்று மாலையில் வீடு திரும்பும் எழுதுகிற விவசாய பணிக்குடி மக்களை தென்னகத்திலே நாடே கிடைக்கும் ஆக்கமும் ஊக்கமும் உச்சகமத்து உட்காரக்கூடிய அருமை தாய்ந்த மகள் அவளக்கம் நாடாகி தமிழனுக்கு அன்னி நாடு அந்நீர் கொண்டு சொல்லி வீர சமதொட்டு வாழ்த்தரும் கட்ட மன்னர் ஊமத்துற பணினக்கும் கணக்கனாகவும் கணக்க பிள்ளையாகவும் பணியாற்றுக்கூடியவன் திவான் தானாபதி பிள்ளை. வணக்கம் வணக்கமோ வணக்கம். உங்க 4 பேத்துக்கு தர்றேனே என்னத்த தர போறேன்? என்ன தர்ற? காலையில் கொடுப்பது சம்பளம். நான் என்ன கொடுப்ப தெரியுமா? நீ என்ன கொடுப்ப? மக்களுக்கு பிறகு தந்தாங்க. நமக்கு 4 பேத்துக்கு இதுல கோச்சி மாட்டியே அதாக 4 பேத்துக்கு வணக்கம் தர சொன்னேன். ஏன்னா வந்து வேலையை பார்க்கணும். 4 பேத்துக்கு வணக்கத்தை தர்றியா? ஆமா. பின்ன என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற? தர்றேன்னு இல்லையே, ஏதோ வந்து வேலையை கண்ணும் கத்தமா பார்க்கணும். ஏன்னா காலத்தாமது காரைக்கால்னு சொல்லுவாங்க. ஆமா. எப்படி போகணும் தெரியுமா? எப்படி போகணும்? வந்து வேலையை கண்ணும் கத்தமா பார்க்கணும். போலாமா 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 எப்ப இருக்கிறவாரு அந்த வேலை கண்ணும் கத்தமா போகணும். ஆமா. எப்படி போக வேண்டும்? எப்படி போகணும்? ஓட்ட பிடாரம்மா தானாபாது தானாபாது தானா
நான் தாமரம்
லட்சம் மன்னருக்கு 5 லட்சம் 10 லட்சம் சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க. சரி. அது 1 லட்சம் 2 லட்சம் திருடி பழகணும். ஆ. திருடி பழகணும் மந்திரி. ஆ. இல்ல எந்திரி. இன்னைக்கு வந்திருக்க அரசர்கள் அப்பேற்பட்ட அரசர்கள் இப்படி ஆடி ஓடி வேலை செஞ்சா மன்னருக்கு ஏத்துக்குவாங்க. ஆடி ஓடி வேலை செய்ய வச்சுக்க மன்னருக்கு ஏத்துக்க மாட்டாங்க. இப்படி ஆடி ஓடி வேலை செஞ்ச தம்பி சென்ராஜ் இப்படி ஆடி ஓடி வேலை செஞ்சா எப்படி இருக்கிற பாத்தியா? எப்படி தக தகன்னு சொல்லிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த காலத்துல வச்சிருக்க இரும்பு கத்தி வச்சுக்கிட்டு அங்கனே சொல்லிக்கிட்டு இருக்கிற பாத்தியா? மன்னருக்கு அங்கனே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் எதுக்கு இதெல்லாம் திருடி பழகணும். திருடி பழகணத்தை மந்திரி அதனால இந்த உடம்பு ஆமா அதாக தமிழனுக்கு அன்னை நாடு அணினுக்கு என்று சொல்லி வீர சபதவிட்டு வாழ்ந்தரும் கட்ட மன்னர் ஊமத்துற பாண்டியர் வாழ்ந்தரும் சமயத்தில் 6000 மைலுக்கு அப்புறப்பட்டு அன்னியோட துறைமகள் பல ஊர்களுக்காக பேட்டு காண்பதற்காக வேட்டைக்கு மேட்டில் எழுப்பி கொடுத்திருந்தார்கள். அங்கெல்லாம் செல்லவில்லை. எங்கை திருநெல்வேலி நெய்வேலி குற்றாலம் பல்லபுரம் என்று சொல்லப்பட்ட பல ஊர்களுக்காக மேட்டுகள் எழுப்பி கொடுத்திருந்தார்கள். அங்கெல்லாம் செல்லவில்லை. கடைசியாக இறுதியாக ராமநாதபுரம் எல்குண்டவற்றத்தை வேட்டைக்கு மேட்டுகள் எழுப்பி கொடுத்திருந்தார்கள். சரி. கட்ட மன்னர் உமத்திர பாண்டியரும் 1000 கமத்துவார்களும் மதிமந்திரியும் சென்று சென்று பார்க்கும் பொழுது ஜாக்க திரும்பவர் என்னுடைய மன்னர் வீரமாண்டு கட்ட மசுவத்தை வரின்னு கற்க என்னுடைய மன்னர் மறுக்க மறுப்பட மேடி மடியப்படுத்தி விட்டான். சண்டல பாதகன் மடியப்படுத்தி விட்டான். என்னுடைய மன்னர்களுக்கு கோபம் அதிகப்பட்டது. என்னுடைய மன்னருக்கு கோபம் அதிகமாகி வீசை துடித்துக் கொண்டிருந்தது. ஒரு ஒருவாள் ஓங்கியமாக இருந்தது. அப்போ என்ன செஞ்சாங்க தெரியுமா? என்னுடைய மன்னர்கள் அந்த ராமநாதபுரம் எழுகுண சிறை தன்னாலப்பட்டு வந்த பாவி யாரு என்னை மட்டும் தனி சிறையில் அடிக்கிறாங்க. என்னை மட்டும் தந்திரமணி தானாக விடவில்லை. தப்பித்து சென்று சொல்லி என்னை மட்டும் 7வது சிறைச்சலை எதிரும் போட்டு அடைத்து விட்டார்கள். என்னுடைய மன்னர்களை தன்னந்தனிமையாக விரித்து சிறையை அழைத்து விட்டார்கள். அது மட்டுமல்ல கோட்டைகளை சுற்றி தீட்டு வைத்து விட்டார்கள். தேவி ஜக்கமார் கிட்ட அணைகாதபடி தேவி ஜக்கமார் கதுவோடு மட்டுமட்டு கொண்டு வல்ல நாடு சென்று வாழ்வீச்சு மன்னன் பகுதி வெளித்து வைத்து சென்று சொப்பனம் சாய்த்தார். வாழ் வணக்கம் செய்து வெள்ளை புரிமலை வந்து ராமநாதபுரத்தை இடித்தார்கள். தரையாக்கிறார்கள். மண்ணோடு மண்மடாக்கினார்கள். அழைத்து சென்று விட்டார்கள். யாரே கட்ட மன்னர் ஊமத்துற பாண்டியரை 1000 கமத்தமாகளை அனைவரை அழைத்து சென்று விட்டார்கள். என்னை மட்டும் ஏன் விட்டு சென்றார்கள்? இதற்காக விட்டு சென்றார்கள். ஒன்றுமே புரியவில்லையா? சிரிக்காத யாரு சிரிக்கிறா? துக்கத்தில் அழுதுகிட்டு இருக்கிறேன். என்னை மட்டும் தன்னும் திரும்ப விட்டு சென்று விட்டார்கள். சென்றாசே என்னை மட்டும் தன்னந்தனிமையாக ஏன் விட்டு சென்றார்கள்? எதுக்காக விட்டு சென்றார்கள்? ஒன்றுமே புரியவில்லை. வாடி வதங்கி கொண்டு போய் 40 நாளாக அன்னவரத்தில் அடிபட்டு மிதிபட்டு வாடி வதங்கி கொண்டது. 40 நாள் கழித்து துரைமகன் நிமித்தார்கள். தானாவை வைத்தான் 8 லட்சமுமே 10 லட்சம் காணே உருவ கொண்ட காரணம் யாரு? தானாவி. இவளை தூக்கில போட வேண்டும் என்று சொல்லி பரங்கையை கட்டி இழுத்து சென்றார்கள் சென்னமாநகரத்திற்கு. சென்னமாநகரம் செல்ல நான் போய் மண்டி போட அவ கணக்கா நிக்க. எதுக்கு? எனக்கு கணக்கா இருந்துச்சு. எதுக்கு? அதுக்கு தானே. ஐயோ சின்ராசு என்ன கணக்கா இருக்கு தெரியுமா? தூக்கு மாடைக்கு போன என்ன இருக்கு? கயிறு இருக்கு. தூக்கயிறு இருக்கு. தூக்கயிறு பார்த்தோன்னே எடுத்துரு சிந்தனை எடுத்தேன் முடிவை. துரைமகளே என்னை கொள்வதை சத்தனை எடுத்துக் கொண்டு விடுவீர்கள். கட்ட மன்னர் ஊமத்திரமணிரை எப்படி வெடிப்பார்கள் என்று கூறினேன். அப்படி ஆங்கில துரைமகள் வைத்தார்கள். கட்ட மன்னர் ஊமத்திரமணிரை கைப்பிடியாக பிடித்து தருகின்ற கூறினாங்க. கையில பிடிச்சு கொடுக்க சொல்றாங்க. கையில என்னத்தை பிடிச்சு கொடுக்க சொல்றாங்க. யாரு? மன்னர்களை. தம்பி இந்த மன்னர்களை போய் கையில பிடிச்சு கொடுக்க சொல்றாங்க. கையில கொடுத்து வச்சுக்க. இதனால வேலை பார்த்ததுக்கு மரியாதை இருக்குதா இல்ல இருந்ததுக்கு மரியாதை இருக்குதா? மரியாதை கிடையாது. இருக்கு எடுத்துக்காட்டுகிறேன் கூறினேன். அதற்கு பிறகு விடுதலை செய்தார்கள். விடுதலை மட்டும் மொத்தாது எனக்கு வயிறு 6 விருந்து 48 நாள் சோறு கிடையாது. 48 நாள் அல்லாருமே கிடையாது. எனக்கு வயிறு 6 விருந்து விட்டாங்க. தம்பி சென்றாச்சு 4 படி அரிச்சத்தை ஆக்கி அப்படியே கொட்டி விட்டாங்க பாரு. ஒரு ஆளுக்கு 4 படி அரிச்சத்தை நான் ஒரே ஆள் சாப்பிட்டேன். 48 நாள் சாப்பிட்டு இருந்தா எப்படி இருப்பேன்? எவ்வளவோ உடம்பு மேடே நிப்பேன். எச்சி உடம்பு போச்சு பாத்தியா? வத்தி உடம்பு போயிருச்சு. நல்ல உசுறு 48 நாள். யாரு? உனக்கா? உங்க 4 பேர் உசுரோட இருந்தா உனக்கு எனக்கு எத்தனை மணி வரைக்கும் தாங்க? எத்தனை மணி வரைக்கும்? அதானே கேட்டேன். 6 மணி செய்வ விழால பிள்ளை எனக்கு தெம்பு வந்துருச்சு, தகுதி வந்துருச்சு. அண்ணன் வாங்கின போலாம், அண்ணன் கிளம்புகின போலாம். தம்பி சின்ராசு உங்களே இல்லை என்னை நிரூபித்தார்கள். வாங்கலே போலானாக துரைமகளே என்னை துரைமகளே என்னை மட்டும் தன்னுமதியாகவே அதற்கு பிறகு என்ன செய்த தெரியுமா?
என்னை 42 நாலுபடி அரிச்சொத்தை தின்னொன்னே அவங்க தெம்பு வந்துருச்சு, தகுதி வந்துருச்சு. வாங்கினே போல நாங்க நம்ம அதுக்கு உயிர் போனோம்னு வச்சுக்க. எப்படி தெரியுமா? மந்திரி கொண்டு ஒரு மரியாதை தண்டிக்க பல்லாக்கு. என் பல்லாக்க பார்த்துருக்கே சின்ராசு. ஐயோ உன் பல்லாக்கா? நான் என் பல்லா பார்த்தேன்டா. எப்ப பார்த்த? அட பாவி பார்த்த பயலே. பார்த்தா 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தனோ உன் பல்லாக்கா. ஐயோ தம்பி, பெட்டிக்காரரே ஐயோ. மேப்பல்லாக்க பார்த்திருப்பேன். ஆமா. கீப்பல்லாக்க முத்திருக்கு பார்த்திருக்க முடியாது. ஏன்னா வாய்ப்பு கிடையாது. ஏன்னா மந்திரி கொண்டு ஒரு மரியாதை தண்டிக்க பல்லாக்கு. ஆமா, ஆமா. என் பல்லாக்க பார்த்து பல்லாக்குன்னா இது இந்த பூவெல்லாம் கட்டி 4 பேர் தூக்கிட்டு போவாங்களே அது செத்தவனுக்கு செய்யற பல்லாக்கு. தேர்வு. எனக்கு தேர் கட்டுறது உனக்கு கட்டுற பல்லாக்கு. இல்ல, உனக்கு என்னமோ பல்லாக்குன்னு எனக்கு மந்திரி கொண்டு மரியாதை தண்டிக்க பல்லாக்கு. மரியாதை. தண்டிக்க பல்லாக்கு அமைத்து தூக்கி வருகிறார்கள். சென்னமாநகத்தை விட்டு பாஞ்சால முடிச்சு ஒட்டமன்னர் உமத்திர மன்னர் பிடிக்க போற சந்தோஷத்துல தெம்புல சும்மா ஆட்டம் ஆடுத்துற போறாங்க. எப்படி? எப்படி தெரியுமா?